இமாம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது சீராவில் எழுதுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவுடைய யுத்த காலத்துக்காக 3 சஹாபாக்கள் அனுப்புனாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப், அப்துல்லாஹ் பின் ரவாஹா, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்போ ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அவர்களுடைய அந்த மரண தருவாய் இருக்கிறதே, இது ஒவ்வொரு மனிதனும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய தலையில் சிந்தனையில் இருக்கவே வேணும். அப்படிப்பட்ட ஒரு மரணம் அது. அந்த அந்த செய்தி, அவர்கள் சொல்லுகிற செய்தியை கேட்டாலே அவர் எவ்வளவு அந்த அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ் சந்திக்கணும் என்று ஆசை வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்களுடைய கொடியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது. வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால் கொடியை பிடிக்கிறார்கள். இடது கை வெட்டப்படுகிறது. 2 புஜங்களாலும் கொடியை பிடிக்கிறார்கள். அப்படியே பிடிச்சிட்டார். இப்போ கொடி விழுந்தால் முஸ்லீம்கள் விழுந்து விட்டார்கள், இஸ்லாம் விழுந்து விட்டது, முஸ்லீம்கள் தோற்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தோற்று விட்டது என்று அந்த குஃபார்கள் எண்ணி விடுவார்கள். கொடியை கீழே விழுறதுக்கு அவங்க விட இல்லை, தளபதி அவங்க கொடியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உடம்புல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள். சாதாரணமாக லேசாக கத்தியால் வெட்டினா அல்லது கீர்னா பிளேடால் வெட்டினாலே ரத்தம் ஓடும்பொழுது எவ்வளோ வலிக்கும். 80க்கும் மேற்பட்ட காயங்கள். இப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பது தான் என்னுடைய இலக்கு, அல்லாஹ்வை பார்ப்பது தான் என்னுடைய இலக்கு, மரண தருவாயில் குற்றுயிராக கிடக்கிறார்கள். அப்படியே அவர்களுடைய கண் பார்வை மேலே போகிறது. மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது. கவி படிக்கிறார்கள், யா ஹப்பதல் ஜன்னது வக்திராபுஹா தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா அலைய இத் லாகைது திராபுஹா. இதை படிக்கிறாங்க, அப்படியே வஃபாத்தாராங்க. என்ன சொல்றாங்க? யா ஹப்பதல் ஜன்னது வக்திராபுஹா, இதோ சொர்க்கம், அதை நான் பார்க்கிறேன், அதன்பால் நெருங்கி செல்கிறேன். இந்த இன்பம் எவ்வளவு பெரிய இன்பம், எவ்வளவு மகத்தான இன்பம். சொர்க்கத்தை பார்ப்பதும் அதன்பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு இன்பமானதாக இனிமையானதாக இருக்கிறது. தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் முத்தகீன்களுக்கு முஃமின்களுக்கு காட்டப்படும். அதனுடைய ரசனை இன்பமும், அதற்காகத்தான் தொழுதார்கள், வணங்கினார்கள், வழிபட்டார்கள். அந்த நிலையை மரண தருவாயிலே அவர்கள் பார்க்கிறார்கள். தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய பானங்கள் தூய்மையானதாகவும் குளிர்ந்த நிலையிலும் அதனுடைய பானங்கள் இருக்கிறது. சொர்க்கத்தை பார்த்து கவி படிக்கிறார். அதனுடைய சொர்க்கத்தினுடைய பானங்கள் தையிபத்தன் மனமானதாக, வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. வர்ரோமு ரோமு கத்தனா அதாபுஹா, இதோ ரோமர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா, அவர்களுடைய வேதனையுடைய காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்? காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா, அல்லாஹ்வை விட்டும் தூரமான நிலையில், அல்லாஹ்வை மறுத்த நிலையில், அவர்களுடைய குலம் கோத்திரமும் அல்லாஹ்வை மறுத்த நிலையில், தூரமான நிலையில் வந்திருக்கிறார்கள். அலைய இத் லாகைது திராபுஹா, இன்னும் எனது மேனியிலே உயிர் இருக்குமாக இருந்தால், இன்னும் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்குமாக இருந்தால் மீண்டும் நான் எழும்பி அவர்களோடு போராடுவேன் என்று சொல்கிறார்கள். அப்படியே ஷஹீதாக மரணிக்கிறார்கள். இந்த மனிதருடைய நம்பிக்கை, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நம்பிக்கை என்ன? நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வுடைய அன்பு அதை பெறப்போகிறேன், சொர்க்கம் அது எனக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன், அதற்காக வாழ்ந்தேன், அதற்காக நான் மரணிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த கலிமாவை மரணம் வரை பாதுகாத்தால் தான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை பயந்தார்கள் சகோதரிகளே.